வீரதீர சூரனில் வந்து அந்த ஒரு ஷாட், அந்த சிங்கிள் ஷாட்டை பற்றி எல்லாருமே பேசியிருந்தாங்க. அந்த மாதிரியான ஷாட்டில் உங்களோட சவுண்டோட பங்களிப்புக்கு எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கும்? ஆக்சுவலாக அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு சேலஞ்சிங்காக இருக்குமோ அதே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சேலஞ்ச் நமக்கும் இருக்கும். என்னென்னா சிங்கிள் ஷாட்டுன்றது எடுக்கும்போது அவங்க அவ்வளோ மெனக்கெட்டு அதை எடுத்துடுறாங்க. ஒன்ஸ் வீடியோவுக்கு நம்ம டேபிளுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக சிங்கிள் ஷாட்டாக போகுதுன்றது நம்ம கண்ணுக்கு தெரியும் இல்லையா? சிங்கிள் ஷாட்டாக போயிட்டுருக்கு, வருது போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ என்ன ஆகுன்னா அது அவ்வளோ ஆப்வியஸாக தெரிகிற ஒரு விஷயத்த அது பிரேக் பண்ணி அது எவ்வளோ சீம்லெஸ்ஸாக மாற்றணுன்றது நம்ம ஸ்கில்லு. ஸோ எடிட்டில் அதை ரொம்ப சீம்லெஸ்ஸாக மாற்றிருப்பாங்க, கரெக்டாக அது தெரியாத மாதிரி மாற்றிருப்பாங்க. அதே மாதிரி சவுண்டில் அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை மாற்றணும். மியூசிக்லையும் அந்த வேலையை பண்ணுவாங்க. ஸோ சவுண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் அந்த வீரதீர சூரரை நீங்கள் மென்ஷன் பண்ண ஷாட்டில் எனக்கு அது பயங்கர சேலஞ்சிங்காக இருந்தது. பிகாஸ் ஃப்ரேமில் இருக்கிற காமிச்ச சில விஷயங்கள்னு ஒன்று இருக்கும், காமிக்காத சில விஷயங்கள் நான் அதை தான் கேட்டேன். ஏன்னா சுராஜ் வெஞ்சமோடு உள்ளே உட்காந்துருப்பாரு, அப்புறம் விக்ரம உள்ளே கொண்டு வந்து உட்காந்துருப்பாங்க, வெளியில் எஸ்ஜே சூர்யா மற்ற ஆளுகள்லாம் இருப்பாங்க. ஸோ வெளியில் ஒரு ட்ராமா நடந்துகிட்ருக்கும், அது நமக்கு இங்கே தெரியாது. பட் படம் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், வெளியிலேருந்து அவன் பிளான் பண்ணுறாங்கிறது தெரியும். பட் உங்களுக்கு அது சொல்லப்படாது இல்லை? நீங்கள் நான் படம் நீங்கள்லாம் பண்ணி முடித்த பிறகு நான் ஃபைனல் அவுட்புட்டை சாப்பிட்றேன், எனக்கு தெரியுது என்னென்ன கலந்துருக்குன்ட்டு. பட் ஆனால் நான் நீங்கள் உங்களுக்கு ப்ளைனாக அதை ஒரு ஸ்க்ரீனை கொடுக்கும்போது இதுக்கு வெளியில் யார் இருக்கேன், அதுக்கப்புறம் கேமரா பேன் ஆகும்போது தான், கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கேமரா ஜன்னல் வழியாக போகும்போது தான் வெளியில் அவங்க அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. ஆமாம். அப்போ நீங்கள் அதுதான் இல்லை, அது பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அது அடுத்த ஷாட்டில் அது நடக்குதுன்னா அதோட கண்டினியூட்டி முன்னாடி தான் இருக்குது. ஸோ அதுதான் இப்போது அந்த சீக்வன்ஸை நீங்கள் ஃபுல்லாக ஒரு தடவை ஸ்டடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும், அப்புறம் நடக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு வரணுமா இல்லை அங்கே தேவை இல்லையா அப்படின்ற விஷயங்கள் புரியும். அண்ட் ரெண்டாவது, இங்கே டேரக்டர் ஆல்சோ பிளேஸ் அ மெயின் ரோல். இங்கே டேரக்டர் நமக்கு இன்புட்ஸ் கொடுப்பாங்க, நம்ம மிஸ் பண்ணிட்டா இல்லை இங்கே வந்து அவங்களோட கண்டினியூட்டி தேவை, இங்கே சைட்லலாம் ஆளுங்க போலீஸ் வருது, அந்த ஆமாம் எக்ஸாக்ட்லி அந்த சென்ஸோட நாம் வேலை செஞ்சுட்டாக்கா அவங்களுக்கு அந்த வேலையே இருக்காது. நாம் செய்யலை அப்படின்னா அவங்க நமக்கு அந்த இன்புட்ஸை கொடுக்கணும். ஸோ அந்த இடத்துல சைடில் ஆளுங்கள்லாம் ஓடுறாங்க, ஓடி இந்த பக்கமாக வராங்க, பாம்பு போடுறாங்க. அவங்க என்ன பாம்பு போடுறாங்க, நார்மல் நாட்டு வெடி கொண்டு போடுறாங்களா இல்லைனா என்ன சொல்கிறது பெட்ரோல் பாம்பு எறிகிறாங்களா, வாட் எவர் இட் இஸ். ஸோ அது அந்த இன்புட்ஸ் எல்லாமே வந்து ஒன்று நாமளாக இமேஜின் பண்ணிவிட்டு, பிகாஸ் அது என்ன டீம்னு நமக்கு தெரியும், அவங்க சாதா லோக்கல் ரவுடிஸ் தான், அவங்க கையில் என்ன இருந்துட போகுது இல்லையா? அவங்கக்கிட்ட என்ன ஆக்சசிபிளோ அந்த வரைக்கும் தான் அவங்களால வெப்பன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம